பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். அவனுக்கு ஊழியத்துல தேவன் காமித்த கிருபை கடந்த வாரத்துல கூட பார்த்தோம். பலவீனமான நேரத்தில் தான் தேவனுடைய கிருபையினுடைய வேல்யூவேஷன் தெரியும் என்று சொல்லி போன முறை என்னென்ன பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, அந்த பலவீனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தது போல நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். அந்த பலவீனமான நேரத்திலே கூட நம்மளை தைரியப்படுத்துவது தேவ கிருபை என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. இதை நீங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாம். எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை அவங்களாம் தவறான டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. ஆனா அதை விட மோசமான பிரச்சனை உங்களுக்கு வந்த போதும் தவறான டிசிஷன் எடுக்கல. காரணம், அதை தாங்கத்தக்க பலனை கர்த்தர் நமக்கு தந்திருந்தார். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கிருபை. பலவீனத்தின் மத்தியில தேவனுடைய கிருபை விளங்கினது என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாள்லையும் ஒரு காரியத்தை வாசிக்கலாம், திரும்ப வாசிக்கலாம் அந்த சம்பவத்தை. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கைதடி ஆண்டவரே நன்றி சொல்லுவோமா? பக்கத்துல சொல்லுங்களேன். தேவ கிருபை உங்களுக்கு ஏன் வேணும்னா தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படி. தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் கர்த்தருக்காக நீங்கள் ஏதாவது பாடுகள், பலவீனங்கள், சோதனைகள் அனுபவித்தால் அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு தான் அந்த கிருபை வல்லமையை வெளிப்படுத்தும். ஆமென். தேவ கிருபை ஏன் நமக்கு தேவைன்னா கர்த்தருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும். வெளிப்படணும்னா என்ன செய்யணும்னா நம்ம பலவீனங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வந்த துன்பம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வந்த பாடுகளை நம்ம சந்தோஷமா நினைக்கணும். சுவிசேஷம் சொன்னது நிமித்தம் உங்களை யாராவது ஒருத்தர் அடிச்சாங்கன்னா அது நீங்க இயேசுக்காக எனக்கு அடிச்சேன், நானும் திரும்ப அடிச்சுட்டு இருக்க கூடாது. இயேசுக்காக அடி வாங்கணும்பா, இன்னைக்கு இயேசுக்காக என்ன ஒருத்த காரியத்தை போயிட்டான்பா அப்படின்னு அதை குறிச்சு நீங்க சந்தோஷமா நினைக்கணும்னா அந்த கிருபை உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்ப இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு இந்த கிருபை ரொம்ப அவசியமானது. அதற்கு என்ன பண்ணணும்னா பலவீனங்களை குறித்து சந்தோஷப்படணுமே ஒழிய இயேசுவின் நிமித்தம் உங்களுக்கு வந்த பாடுகளை குறித்து, துன்பத்தை குறித்து நீங்க சந்தோஷப்பட்டாதான் கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில கிருபையாய் வெளிப்படும். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 20வது அதிகாரம் 14வது வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன்.
அவர்கள் உயிர்த்த கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசு பண்ணார்கள். அல்லேலூயா. கைதுக்காக நடிச்சோம். 1000 வருஷம் அரசு. அப்போ அங்க யார் இருக்கிறான்னா வசனத்து நிமித்தமும் இயேசுக்கு அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனத்தை பரலோகத்துல பார்த்தேன். அவர்கள் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் அங்க பார்த்தேன். கைதட்டுங்க பாருங்க. இன்னொரு வசனம் அதுக்கு இணையான வசனம் வெளிப்படுத்தல 6:10. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நீங்கள் இன்னும் நியாயம் செய்யாமல் இருப்பீர், பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் பரலோகத்துல பலிபீடத்துக்கு கீழே இருந்து பரிசுத்தவான்கள் ரத்த சாட்சியம் மரிச்சவங்க ஆண்டவர் கூப்பிடுறாங்க. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என் சுவிசேஷத்திற்காக என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நீ மரிச்சியா, இன்னும் உனக்கு வெள்ளை கொடுக்கப்படுகிறது. அன்றியும் அவர்கள் தங்களை போல இன்னும் இந்த பூமியில கொலை செய்யப்பட வேண்டியவர்கள், ரத்த சாட்சியை மறிக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். தொகை இன்னும் நிறைவாக வேண்டியது இருக்குது. இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த ரத்த சாட்சியா இயேசுவினுடைய பக்கத்துல சொல்லுங்களேன், இயேசுவை அறிவித்தது நிமித்தம், அறிவிக்க போகிறது நிமித்தம், வசனத்தின் நிமித்தம், இயேசுக்காக சாட்சியால் வாழுகிறது நிமித்தம் நீங்க சிரச்சேதம் பண்ணப்படக்கூடிய மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் மரணமே வந்தாலும் நீங்க கவலைப்படாதங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கிருபை இருக்குது. சிங்காசனத்திற்கு முன்னே நிற்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். இயேசுவுக்காக பலவீனத்தை குறித்து நம்ம சந்தோஷப்படணும். இயேசுவுக்காக அவனுக்கு தான் அந்த வல்லமை ஆண்டவர் தர. ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே சோர்ந்து போயிடக்கூடாது. நாமே சின்ன பிரச்சனை வந்தோடனே சோர்ந்து போயிடக்கூடாது. இடரல் வருகிறது அவசியம், மத்திய 18. ஆனா இடரல் யார் மூலம் வருகிறது அவனுக்கு ஐயோ. இடரல் ஊழியத்துல கண்டிப்பா வரும் தான். சபையில இடரல் வராமலே இருக்க முடியாது. இடரல் வரணும். பிரச்சனை இல்லாமல சபை நடத்த முடியாது, நடத்தும். பிரச்சனை வரும் தான். ஆனா பிரச்சனை யாரால வருதோ அவனுக்கு ஐயோ. உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனை வரும்போது நீங்க சோர்ந்து போக கூடாது, நிக்கணும், அதை சகிக்கணும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான் அப்போஸ்தலர் புத்தகத்துல, நான் இயேசுவுக்காக அடி வாங்க மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன், கட்டப்பட மாத்திரமல்ல மரிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். தைரியப்படுத்துறான். இப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் கிருபையின் வல்லமையை அதிகரிக்கிறார். அல்லேலூயா. அடுத்து அப்போஸ்தலர் 5:41. அப்போஸ்தலர் 5:41. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டதற்காக சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தோட்டு வெளியே வந்தாங்க. அப்போஸ்தலர் போய் சுவிசேஷம் சொன்னா கூப்பிட்டு ரோம பேரரசு திரும்ப வந்து யூதர்கள் கூப்பிட்டு அவங்களை நியாயம் விசாரிச்சு அவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்களாம். அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்தோடனே எல்லாரும் வெளியில இருக்கிறாங்களாம். நம்மள போய் என்ன பாஸ்டர் அடிச்சாங்களா, என்ன பாஸ்டர் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களா அது சொல்றேன்னு அவங்களுக்கு போய் சொன்னாங்களா, ஏங்க கஷ்டப்படாதங்க,
இயேசுக்காக அவமானப்பட்டேன், இயேசுக்காக உள்ள அசிங்கப்பட்டேன், இயேசுக்காக 4 அடி அடிச்சாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. அந்த சாட்சி இயேசுக்காக அடி வாங்கினேன் அல்லேலூயா நாங்களாம். நீங்க சொல்றீங்களா? இந்த மாதிரி இயேசுக்காக பாடுகள் அனுபவிக்கும் போது சீக்கிரம் சர்ச்சைக்கு கிளம்பி வரும்போது வீட்டுக்கார 4 திட்டம் தான் செய்வாரு. ஆனாலும் இயேசுதான் அவசியம். அப்படி இருக்கிறவங்க தான் கிருபையில பலன் அடைவான். அல்லேலூயா. ஏன் சர்ச்சைக்கு வரல? எங்க வீட்டுக்காரு. ஏன் சர்ச்சைக்கு வரல? எங்க வீட்டம்மா. ஏன் சர்ச்சைக்கு வரல? என் பிள்ளைங்க. சில பாடுகளை இயேசுக்காக சகிக்க கத்துக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சில பாடுகளை இயேசுக்காக சகிக்க அந்த உலகத்தை விட்டு கொடுக்க கத்துக்கணும். ஆமென். அவங்களுக்கு தான் ஆண்டவர் கிருபையினுடைய வல்லமையை அதிகரிப்பார். ஏன் நமக்கு கிருபை அவசியம்? கர்த்தருடைய வல்லமை பெருகும்படி. இன்னொரு காரியம், பிலிப்பியர் 3:7-8 வாசி. ஆகிலும் பவுல் சொல்றான், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பை என்றும் கைது. இந்த மாதிரி வாசிக்கப்பா திரும்பி அந்த வசனத்தை. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிற எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. பக்கத்துல கை கொடுங்களேன். உங்களுக்கு இந்த பூமியில எது லாபம்? அது என்ன லாபம் வரும்? மிஞ்சி போனா உயிரை கொடுக்கிற சூழ்நிலை வருமா? இந்த லாபமானதெல்லாம் இயேசுக்காக நீங்க நஷ்டம்னு நினைக்கிற நேரம் உங்களுக்கு வல்லமை பெருகுகிற நேரம். அல்லேலூயா. கிருபை பெருகுற நேரம். பவுல் அதை நினைச்சான். இயேசுவை அறிகிற அறிவின் நிமித்தம் எனக்கு லாபமாய் தோன்றுகிறது நஷ்டம் நினைச்சான். இவன் குமார் இருக்கிறான். திடீர்னு வேலைக்கு போனாதான் அவன் குடும்பம் ரன் ஆகும். அவனை நம்பி அவங்க மனைவி இருக்கிறாங்க, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க அப்பா இருக்கிறாரு. இல்ல எல்லாத்தையும் அவன் தான் காப்பாத்துறான். அவன் வேலைக்கு போகணும் தான். வேத வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கட்டளை. The God covenant, the God law, ஆண்டோடைய சட்டம் சொல்லுகிறது ஓய்வு நாளை கடைபிடிக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சட்டுன்னு, ஏன்னா அது சேவை தான். அது ஒரு உயிரை காக்குற சேவை. போய்தான் ஆகணும். போன் பண்றாங்க, எமர்ஜென்சி வான். என்ன சொல்லணும்? இயேசு முன்னால் இருக்கிறார். ஏய் நானா வேலையாடா? எதன் நஷ்டம்னு உலகத்துக்காக இந்த இயேசுவை விடுவியா? இயேசுக்காக இந்த வேலையை விடுவியா? நம்ம எடுக்கிற டிசிஷனுக்காக இந்த உதாரணம் சொல்றேன். அந்த இடத்துல நான் நினைச்சுக்க தெரியுமா? ஏன் உயிரை ஊசல் ஆகிட்டு இருக்குது. எனக்கு சண்டே சர்வீஸ் 10 மணிக்கு முடியும், முடிஞ்சு வரேன், இப்ப என்னால வர முடியாது. ஏய் எக்ஸ்ட்ரா கூட தரேன்டா, எனக்கு அந்த லாபம் வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசி எழுப்புறான்னு சொன்னா அவன் குடும்பத்தை நீங்க செக் பண்ணி பாருங்க. அது கிருபை மேல் கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு லாபமாய் தோன்றுகிற ஒரு விஷயத்துல மிஞ்சி போன மரணம், அவ்வளவுதான். ஆனா எதற்காக இந்த இயேசுவை விடக்கூடாது? ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனாலதான் பலவீனத்திலே என் ஆண்டுடைய பலன் பூரணமாய் விளைகிறது. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க.
அது மாத்திரமல்ல, பைபிள் வாசிக்கிற வரைக்கும் கையில கால்ல எதையும் எடுக்க கூடாது, எங்கேயும் கவனிக்க கூடாது. விருப்பம்னா வாசிக்கலாட்டு பைபிளை தூக்கி வச்சுட்டு வேற யாரையும் வாசிக்க இடம் போடும். வாசி வாசி வாசிப்பா, வேற யாரும் வாசிப்பா. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நஷ்டம். இயேசு அறிகிற அறிவுக்காக இந்த பூமியில இருக்கிற எது நான் சொந்தம், பந்தம், வேலை, சம்பளம், இதெல்லாம் நம்ம நஷ்டமா நினைக்கல. என் ஆண்டவர் சொன்னாரு, மோசே பார்த்து, ஓய்வு நாள்ல மண்ணா பெய்யாதுப்பா, அந்த ஓய்வு நாளுக்கு வேண்டியதை நான் முன்னையே தந்துடுறேன். இது எப்ப பார்த்து நம்ம வாழ்க்கையில நடக்கும். பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, பண்ணி பாரு. அந்த மாசத்துடைய நீ கணக்கை நீ எழுது, உன் வருமானத்தை எழுது, உன்னுடைய காரியங்களை எழுது. என் ஆண்டவர் அந்த ஓய்வு நாளுக்கும் கர்த்தருக்கு நீ கொடுத்த முக்கியத்துவத்தை எக்ஸ்ட்ரா தான் உனக்கு தந்திருப்பார். ஆமே சொல்லுவோமா? வருந்தான் பிசாசு இயேசுவையே சோதிச்சிருப்பா. இயேசுவையே பிசாசு சோதிச்சு என் காலில் விழு, இது எல்லாம் டேலண்ட். ஒன்னும் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடாம இருக்குமா? ஓய்வு நாளை மிஸ் பண்ணிட்டு வாங்க கூப்பிடாம இருக்குமா? எனக்கு கூட தான் போன் வந்தது. நான் சொல்லிட்டேன், ஆண்டரின்னு தேவையை சந்திக்கல, சந்திச்சோடனே வர்றேன். நீ பேசுறியா இல்ல பிசாஸ் பேசுறான்னு எனக்கு தெரியல. நான் ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டர் ஏன் லேட் பண்றான்னு எனக்கு தெரியல. நான் வர்றேன். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிட்ட பிசாசு உலகத்தையே காமிச்சே காலில் விழுந்துச்சுப்பா. இயேசு விழுந்தாரா துரத்துனாரா? நீ மட்டும் ஏன் விழுற? அந்த வாய்ப்பு போச்சுன்னா அதை விட உயர்வான வாய்ப்பை இயேசு உனக்கு தருவார். ஆமே சொல்லுங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல்னால இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஆண்டவருக்கு தருவார். இந்த டிசிஷன் நம்ம இருதயத்துல எடுக்கணும். ஆமே சொல்லுவோமா? நஷ்டம் அப்படின்னு ஒருத்தன் உலகத்தை நினைக்கிறானா அவன் இருதயத்துல எடுக்கணும் இந்த ஸ்டெப்ப. அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் பலவீனங்கள். இயேசுவுக்காக நம்முடைய இழந்து போனதை குறித்து சந்தோஷப்படும். இயேசுவுக்காக அவன் இழந்து போக ஆயத்தமா. ஆமென். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, தானியேலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தன் கிருபையை ரொம்ப வல்லமையா அவனுக்கு வெளிப்படுத்துறார். அதுக்கு அவன்கிட்ட இருந்த அந்த கிருபைக்கு அவன்கிட்ட இருந்த கேரக்டர் என்ன, அவனுக்கு என்னென்ன கிருபை கொடுத்தாரு, அவன்கிட்ட இருந்த அந்த கேரக்டர் என்ன, ஏன் ஆண்டவர் அந்த அளவுக்கு அவன் மேல அவ்வளவு காரியம் வைத்திருந்தார் என்று சில காரியங்களை பார்க்கிறேன். கிறிஸ்துவின் கிருபை எப்போது நம்மேல் வல்லமையாய் செயல்படுகிறது. தானியேலுடைய வாழ்க்கையில் தேவ கிருபை பலமாய் ஏன் வெளிப்பட்டது? எடுத்துக்கொள்வோமா? தானியேல் புஸ்தகம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. விறுவிறுன்னு சொல்ல போல, அதனால கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. முதலாவது, தானியேல் வாழ்க்கையில் தேவ கிருபை பலமாய் வெளிப்பட்டிருக்கிறது. எந்தெந்த விஷயத்துல ஒரு கிருபை உள்ள பாத்திரமா இருந்திருக்கிறான் என்று பார்த்துட்டு, அடுத்தது கிருபை அவனுக்கு வெளிப்படுறதுக்கு காரணம் என்ன, அதை நம்ம பார்த்துட்டு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஆமென். வாசிப்போமா? தானியேலுடைய வாழ்க்கையில தேவ கிருபை பலமாய் ஏன் வெளிப்பட்டது? தானியேல் 1:19 முதல் 20வது வசனம் வரைக்கும், அதுல 20வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். இன்னும் ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலையும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே
தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகள் ஞானிகளை விட, சோசியக்காரனை விட அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாய் கண்டான. கை கொடுக்க இதான் தேவ கிருபை. பக்கத்துல கை கொடுங்களேன், சொல்லுங்களேன். மற்றவர்களை விட, உன் உடன் இருக்கிறவர்களை விட, உன்னோடு வேலை செய்கிறவர்களை விட, உன்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறவர்களை விட, உன் சபையில், உன் சமுதாயத்தில், உன் தேசத்தில் கர்த்தர் உன்னை சகலத்திலையும் சமர்த்தனாய் வைப்பார். அதுக்கு பேர் தான் கிருபை. தானியேல சமர்த்தனா வச்சிருந்தாராம். நம்மளை சமர்த்தனா வச்சிருக்கிறாரா? ஏன் வைக்கலன்னு அடுத்து சொல்லணும் உங்களுக்கு. பஸ் கிருபை எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு விளக்க வேண்டிய நேரம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க வேதத்தை நல்லா ஆராய்கிறவர்கள். 10 மடங்கு சமர்த்தம். நம்ம ஆண்டவர் கண்டிப்பா மற்றவங்களை விட நம்மள மட்டமா வைக்க மாட்டார், நல்லா தான் வைப்பார். பொருளாதாரங்களை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரமபிதாவை நான் செய்ய மாட்டேனா? 10 மடங்கு சமத்தை நாம் மாறணும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அடுத்து தானியேல் 2:16-23 அதுல வருகிறது. தானியேலுக்கு அடுத்த தேவ கிருபைன்னா தானியேல் 2:19 வாசிங்க. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. கைதட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மறைபொருள். ராஜா சொப்பனம் கண்டுட்டான். சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். சோசியக்காரன் சூரியக்காரன் ஒருத்தனாலையும் முடியல, குறி சொல்றவனாலும் ஒருத்தனாலையும் முடியல. இவன் தானியேலும் தானியேலுடைய நண்பர்களும் தேவ சமூகத்தில் போய் அமர்றாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துற கருக்கலான காரியங்களை. குமார் கண்ட சொப்பனத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? அவன் ஏதாவது சொப்பனம் சொன்னா ஏன்னா எனக்கு இருக்கிற கொஞ்சம் தேவ ஆவியினால ஆண்டவர் அது சொன்னா தான் கரெக்டா சொல்ல முடியல, தப்பாயிரும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அவன் கரெக்டா அதை சொல்றான். ராஜா கண்ட சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்றான். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த ரகசியம் இது தேவ, அது என்னன்னா இது தேவ ஆவியானவரால மட்டும்தான் முடியுமா? ஆமென். வாசிப்போமா? தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஒரு குறி சொல்றான் பாருங்க. இது யாரு சொல்ல முடியும்னா தானியேல் 2வது அதிகாரம் 11வது வருஷம் வாசிங்க. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. ஒரு சூரியக்காரன் சொல்றான், சோசியக்காரன் சொல்றான், ராஜாவே நீங்க சொன்ன காரியம் ரொம்ப அருமையானதுதான், ஆனா மனுஷன் வச்சிருக்கிற கடவுளால முடியாது, மனுஷன் கூட இல்லாத ஒரு தெய்வத்தாலதான் சொல்ல முடியும். கைதட்டுங்களேன். பக்கத்துல சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் யாருன்னு பூசாரிக்கும் சொல்லுப்பா, பூசாரிக்கும் குறி சொல்றவனுக்கும் தெரியுது, உனக்கு தான் தெரியல. இந்த ரகசியம் தெரிஞ்சவனே தான் தானியேல் தனியா போய் கேட்கிறான், அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறான். ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற இன்னொருத்தனுடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அறிந்து கொள்ளுகிற கிருபையுள்ள பாத்திரம் தானியேல். இதுக்கு என்ன வேணும் தெரியுமா? தேவ கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து தானியேல் 4:18 2:46 2:46. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபங்க. கைதட்டுங்க பார்க்கலாம். சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லிட்டான் பாருங்களேன். ராஜா இறங்கி தானியேல் கால்ற ஊழ்றான்.
பக்கத்துல கை கொடுங்களேன். நீ தேவ ஆவி உள்ளவனா இருந்தனா, நீ தேவ அபிஷேகம் உள்ளவனா இருந்தனா, அரசியல்வாதி தான் உன் கால விழணும். நீ அவன் காலை ஏன் சுத்தி பிடிக்கிற? உனக்கு அறிவு அவ்வளவுதான். அதான் கடன்காரனா உட்கார்ந்துட்டு இருக்கிற. ராஜா இறங்கி திரும்பி அந்த வசந்த வாசிப்பா. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேல இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டா சொப்பனத்தை சொல்லணும்னா காலிகாய் எல்லாம். இப்போ சொப்பனத்தையும் சொல்லிட்டான், அர்த்தத்தையும் சொல்லிட்டான். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்பா. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகா தேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமாவது நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்றார். உடனே இந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்னோடனே ராஜா இறங்கி தானியேல் காலில் விழுந்துட்டான். பக்கத்துல சொல்லுங்களேன், தேவ ஆய்வுள்ளவனா இருந்தா இந்த ஊரு தான் ஓட்ட பணியணும், ஊருக்கு நீ பணிய கூடாது. ராஜா தான் உன் காலில் விழணும். நீ ராஜா காலில் நீ விழக்கூடாது. உலகம் தான் உனக்கு பணியணும், உலகத்துக்கு நீ பணியக்கூடாது. ஆனா சொல்ல கைதடிக்காதுக்கு நன்றி சொல்லுவோம். எவ்வளவு பெரிய கிருபைங்க, எவ்வளவு பெரிய கிருபை. இந்த அரசு இந்த எலெக்ஷன் நாட்கள் எல்லாம் பார்த்தா சில சர்ச்சைகள் எல்லாம் நடக்கும். நான் என்ன நினைச்சேன்னா, ஜனங்கள் உற்சாகமா கொடுத்துட்டாங்க போலன்னு நினைச்சேன். ஆனா அப்பதான் கேள்வி போடுறேன், எலெக்ஷன் நேரத்துல அரசியல்வாதிக்கு சூட்கேஸ் கொடுக்குறான் போல தெரியுது. ஏன் நாய்களுடைய காணிக்கை வீட்டுக்கு கொண்டு வராத சர்ச்சைக்குள்ளதான் ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு. கேட்டா வசனம் சொல்றது, பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுது. அதே வேதம் தானே சொல்லு, நாய்களுடைய கிரயத்தையும் விபச்சார வேசித்தன பணத்தையும் சபைக்குள்ள கொண்டு வராதுன்னு சொல்லுது. அரசியல்வாதிக்கு கொடுக்கறதெல்லாம் வச்சுட்டு லிப்ட்லாம் ஆகுது. சொல்லுவாங்க, நாம் உலகத்திற்கு பணியக்கூடாது, உலகம் தான் நமக்கு முன்னால பணியணும். ஆமென். பிசாசு கேக்குறாங்க இயேசுவை பார்த்து, என் கால்ல விழு, இது எல்லாம் உனக்கு தரேன். அதே சோதனை தான் ஆதாமுக்கு எவனுக்கு வைக்கப்பட்டது. ஆதாம் தோத்து போயிட்டான், ஆனா இயேசு ஜெயிச்சார். ஹல்லேலூயா. ஆதாம தோக்கடிச்ச மாதிரி மாம்சத்துல இயேசு வந்துட்டாரே, தோக்கடிச்சலாம் பிசாசு பிளான் பண்ணிச்சு. ஆனா என் ஆண்டவர் ஆமென். இந்த வார்த்தை ஏதோ தொடர்ந்து ஆதாம் சொல்லிதான் என்ன ஆயிருக்கும்? பூமியும் நிறைவும் கர்த்தருடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வேற ஒரு சத்தியம். தானியேல் 4:18. இது தேவ கிருபை, தேவ கிருபை. ஹல்லேலூயா. தானியேல் 4:18. நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய 4:18 பா. 4:18 வாசிங்க. நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்பொழுது பெல்சாசார் இதில் அர்த்தத்தை சொல்லு, ராஜ்யத்தில் உள்ள நீயோ நீ இதை தெரிவிக்கத்தக்கவன் பரிசுத்த பரிசுத்த தேவனுடைய ஆவி. கைது திரும்ப ராஜா இன்னொரு சொப்பனம் கண்டுட்டான். அதை போய் அவ்வளவு சோசியக்காரன் எல்லாம் இருக்கிறான், எல்லாரும் போய் கேட்கல, ஞானிகள்கிட்ட போய் கேட்கல. தானியேலை வர வைக்கிறான். பெல்சாசார் இருக்கிற தானியேலை வர வச்சு, எப்பா இதை அறிவிக்கிற அந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற. பக்கத்துல சொல்லுங்களேன், உன் கூட தேவாவி இருக்கிறத நீ சொல்லி தெரிய வேண்டாம், உலகத்துக்கு தெரியும். ஆமே. ராஜா சொல்றாங்க, உனக்குள்ள தேவாவி உண்டு, உனக்குள்ள தேவாவி உண்டு. உன் கூட இருக்கிற உன்னுடைய ஓனர் உன்னை போய் சொல்ல முடியுமா?
இவருக்குள் தேவ ஆவி உண்டு சொல்ல முடியுமா? இவருக்குள் தேவ ஆவி உண்டு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் தாமிரத்துக்கு ஒருத்தர் போன் பண்ணி வர வச்சாரு. அவர் முன்னையும் பார்த்துக்க பின்னையும் பார்த்து கிடையாது. பாஸ்டர் அந்தோனியா ஆமா அப்படின்னு, எனக்கு கொஞ்சம் தாம்பரம் வரைக்கும் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பிரேயர் அப்படின்னு செவன் சொன்ன உடனே போனேன். அவர் முன்னையும் பார்த்துக்கிட்டே பின்னையும் பார்த்து கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்கிறேன். ஏன்னா நம்ம பாஸ்டர் தாங்க பக்கத்துல சர்ச்சுக்கு தான் நின்று எங்க இருக்கிறீங்கன்னு போன் பண்ண. ஒரு சர்ச்சு பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறேன். கூட்டம் சரி கூட்டம். நேர பக்கத்துல வந்து நீங்க தான் பாஸ்டர் அந்தோனியா, உங்களை ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்குறேன், அதான் கண்டுபிடிச்சேன். உங்க முகத்தை பார்த்தாலே பாஸ்டர் இருக்குது. என்ன எப்படி எங்கேப்பா அதுக்கு சொன்னார். நேர கூட்டி போய் எங்க ஜோமனை கூட்டு போட்டு நேர ஏடிஎம் கூட்டி போட்டு இங்கே எப்ப கூட்டு வரேன். ஏடிஎம் மிஷின் தான் இவர் வச்சிருக்கிறாரு போலன்னு கேட்டா வாங்க போயிட்டு கார்டு போட்டு எடுத்து ஏசப்ப உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அதனால உங்களை ஃபோன் பண்ணி வர வச்சு அந்த மனுஷனை முன்னையும் பார்த்துட்டு பின்னையும் பார்த்து. நான் என்ன சொல்றேன்னா, உன் மேல தேவ ஆவி இருந்தா உன்னை தேடி பணம் வரும், உன்னை தேடி ராஜா வருவான். ஆமே சொல்லுவோமா? உன்னை தேடி உலகம் வரும். தேடியே வரதே இல்லையே பாஸ்டர். நீ ஆண்டவரை தேடுறது இல்லை பிரதர், நீ ஆண்டவரை தேடுறது இல்லை சிஸ்டர். நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாரு. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து தானியேல் 5:10. இங்க ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ராணி, ஒரு ராணி தானியேலை குறித்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தான். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உம்முடைய நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உம்முடைய முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களுடைய ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் சோசியர்களுக்கும் கல்தியருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியா வைத்தார். ராணி சொல்றா, பெல்ஷாத்சார் ராஜா தேவாலயத்து பாத்திரத்துல வந்து சாப்பிட்டு இருக்கிறான். தேவாலயத்து பாத்திரத்தை அவளை சீக்கிரம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆமே, அப்படி மிஸ்யூஸ் பண்ணும்போது ஒரு விரல் தோண்டி மென்னை மென்னை தெற்கே உபாசினி எழுதிச்சு. பயந்துட்டா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா பயந்து போய் நிற்கும் போது ராணி சொல்றா, நீ பயப்படாத, அடிமையா நம்ம நாட்டுக்கு வந்த ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்குள்ள தேவ ஆவி இருக்குது. அவன் உங்க தகப்பனான நேபுகாத்நேச்சார் காலத்துல அவன் ரொம்ப விவேகமாயிருந்தான். அவன் மேல ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்களேன், எதுக்கு இருப்ப தெரியுமா? எல்லாத்துக்கும் ராணி, ராஜா, சமுதாயம், சாஸ்திரிகள், குறி சொல்றவன், சோசியக்காரன், எல்லாருக்கும் நீ முன்மாதிரியானவன், அதிபதியானவன். அதுதான் ஒரு பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அடுத்து தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பாத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் ஜன்னல் திறந்திருக்க அங்கு முன் செய்தது போலவே
தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணணும். கைதட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னால ஜெபிக்க முடியல பாஸ்டர், ஆனா ஜெபிக்கிறது கூட ஒரு கிருபை. நான் ஒவ்வொரு நாளும் மினிமம் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்றேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் மினிமம் ஒரு 10 மணி நேரமாவது சீரியல் பார்க்கிறேன் பாஸ்டர். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து ஊழியத்தினுடைய இயேசு கிறிஸ்துடைய நேரங்களை பகிர்ந்து பார்த்தால் இயேசு செய்த ஊழியத்துல அதிகமான நேரம் ஜெபத்திற்கு தான் செலவு செய்திருக்கிறார். கைதட்டி ஆண்டுகள் அடி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபத்தை தான் சொல்லிக் கொடுத்தார், பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லித்தார். கைதட்டி ஆண்டுகள் அடி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கெத்செமனே தோட்டத்துல கூட 1 மணி நேரமாவது ஜெபிங்கள் என்று தான் சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. ஜெபம் கத்து கொடுத்தார். வேற ஏதாவது கத்து கொடுத்தாரா? பிரசங்கம் எப்படி பண்ணணும் கத்து கொடுத்தாரா? ஜெபிக்கத்தான் கத்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்து செய்த முழு ஊழியத்திலையும் அவர் அதிகமாய் செலவு பண்ணின நேரம் ஜெபிக்கிற நேரம். 2வது இயேசு அதிகமாய் செலவு பண்ணின நேரம் போதிக்கிற நேரம். ஜனங்களை உட்கார வச்சு நேரம் காலம் தெரியாம போதிச்சிருக்கிறார். எனக்கு என்னன்னா அந்த இடுப்பு குறுக்கு காலு கையெல்லாம் அப்படி நீட்டுவாங்களா? சீக்கிரம் வந்த ஆட்கள்லாம் சைலண்டா இருக்கு, லேட்டா வந்த ஆட்கள் பிணையுது. ஆனா இயேசு போதிட்டு இருக்கிறான். காதுள்ளவன் கேட்க கடவன். பக்கத்துல சொல்லுங்களேன், எந்த அளவுக்கு சத்தியம் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க விடுதலை ஆவீங்க, அந்த அளவுக்கு தான் நீங்க ஆசீர்வாதம் ஆவீங்க, அந்த அளவுக்கு தான் நீங்க சூப்பரா ஆவீங்க. ஆமென். தாவீது தானியேல் ஜெபித்தான். இந்த ஜெபம் ஒரு கிருபை. அது கேளுங்க ஏசப்பாட்ட, ஏசப்பா உங்களை போல நான் ஜெபம் பண்ணணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. இயேசுவோடு கூட தனிப்பட்ட நேரத்தை அதிகமாய் செலவு செய்யுங்க. நண்பர்களோடு கூட கூட்டு ஜெபத்துக்கு நேரத்தை செலவு பண்ணுங்க. புருஷர்கள்லாம் இணைந்து வாரத்துல ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க. மனைவிகள்லாம் இணைந்து வாரத்துல ஒரு முறை குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பி தங்கச்சிகள்லாம் இணைந்து வாரத்துல ஒரு நாள் கூடி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒரு நாள் ஜெபத்தோட நிப்பாட்டாங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட நேரம் இருக்கணும். தானியேலுக்கு இருந்தது, அது ஒரு தேவ கிருபை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து தானியேலுக்கிட்ட இருந்த தேவ கிருபை என்னன்னா, தானியேல் 7:4 முந்தின சிங்காசனத்தை போல இருந்தது. கவனிங்களேன். 7:4, 7:5, 7:6, 7:19 இதெல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா நடக்க வேண்டியத இயேசுப்பா தானியேலுக்கு சொல்லி கொடுக்கிறார். நடக்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த கிறிஸ்து நாட்களில் என்ன நடக்கும், அப்படிங்கிறத இயேசு பிறக்கிறதுக்கு முன்னையே ஆண்டவர் தானியேலுக்கு சொல்லி கொடுக்கிறார். காலத்தின் அளவை தானியேலுக்கு கத்து கொடுக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு தானியேல் ஒருத்தங்க ஒரு ரகசியத்தை சொல்லணும்னா நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க? யாரை பார்த்தாலும் ரகசியம் சொல்லிடுவியா? ஒரு ரகசியத்தினா யார்கிட்ட சொல்லுவ? நம்பகமான ஒருத்தர். ஆமாங்க இல்லையா? ஆமாங்க இல்லையா? ஆமாங்க இல்லையாப்பா? தானியேலுக்கு இந்த உலகத்தினுடைய முடிவின் ரகசியத்தை சொல்லி கொடுக்கிற அந்த அளவுக்கு அவன் கிருபை உள்ளவன். கைதட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்ட சமூகத்துல பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஆண்ட சமூகத்துல எந்த அளவுக்கு அவரோட நேரம் செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார், எதிர்காலத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்ககிட்ட சொல்லாம உங்க ஏரியால ஒண்ணுமே செய்ய மாட்டேன். தீர்க்கதரிசியான என் ஊழியக்காரனுக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன். இது ஒரு பெரிய தேவ கிருபை. ஆமென். அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடைசி காலத்தினுடைய மிருகங்கள் ஒவ்வொன்றும் இக்காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசத்தினுடைய சின்னம், தேசத்தினுடைய சின்னம். அது கடைசியில 4வது மிருகத்தை குறித்து சொன்ன அதுதான் அந்த கிறிஸ்துடைய ஆட்சி. அந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கும்
மத்தேயு 24 அதனுடைய காரியம், மத்தேயு 24 26 வசனம், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய காரியங்கள் எல்லாமே வந்து அந்த பாபிலோன் என்று சொல்லப்படுகிற இடம் தான் இந்த நாள்ல இருக்கிற அரேபியா தேசத்தினுடைய அந்த வரைபடம் வருகிறது. கரெக்டா? சரிங்களா? அந்த கொடிதும் அந்த மிருகம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நாள்ல இருக்கிற அந்த அந்த பெட்ரோலுக்கு முன்னால் ஒரு ஆயுத பேர் என்ன பேரு, கச்சனை எண்ணெயை அது அடையாளம் காமிக்கிறது. சரியா? அதனால அது அந்த ரகசியம் பெருசு. அது வருகை குறிச்சி ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சரி, 7வது தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன? தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன். நீ மிகவும் பிரியமான. கைதட்டுங்கப்பா. அல்லேலூயா. 10:8 வாசிங்களா? தானியேல் 10:8 10:11. அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே. யார் சொல்ற வார்த்தை பாருங்க? பரலோகத்திலிருந்து வந்த தேவதூதன் சொல்ற வார்த்தை. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுங்களேன். தேவ கிருபைனா பரலோகம் உன்னை பிரியமானவனா பார்க்கணும். தானியேலை பார்த்தது. அல்லேலூயா. அப்ப 7 நிறைய கிருபை இருக்குது அவன் வாழ்க்கையில. நிறைய கிருபை இருக்குது. சிங்க கெபிலாம் போட்டு கூட அவன் என்ன செய்யல? ஆண்டவர் அவனுக்காக சிங்கத்தின் வாயவே கட்டல. 6வது அதிகாரம் 22வது வசனம். சிங்கத்தின் வாயை அவனுக்காக என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டது. சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. இவ்வளவு கிருபை. நாயே நம்ம விட மாட்டேங்குது. ஆனா சின்ன மௌனமா படுத்தது பாருங்க. ஆண்டவர் செய்த அற்புதம். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு கிருபை அவன் வாழ்க்கையில இருந்ததற்கு தானியேல்ட்ட இருந்த பெஸ்ட் கேரக்டர் அது நம்மகிட்ட இருந்தா நம்மளாலையும் கிருபை உள்ள பாத்திரமாய் மாற முடியும். ஆமென். இப்படிப்பட்ட தேவ வல்லமை மகத்துவமும் வெளிப்பட தானியேலின் இடத்தில் கிருபைக்கு காரணமாயிருந்த நல்ல பண்புகள் சொல்றேன். தானியேல் 1:8. தானியேல்ட்ட இந்த கிருபைக்கு தானியேல்ட்ட இருந்த பக்கத்துல சொல்லுங்களேன். கிருபை பக்கத்துல சொல்லுங்க. கிருபை தகுதி இல்லாத நமக்கு கர்த்தர் தருகிறார். ஆனால் அதை விருதாவை எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கை அதற்கு ஏற்றாற்போல் இருந்தால் கிருபையை எளிதாய் பெறலாம். ஆமென். தானியேலுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கிருபை வர்றதுக்கு காரணம் அவன்கிட்ட பெஸ்ட் கேரக்டர் என்ன? 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவன் எடுத்து வேண்டிக் கொண்டான். கைதட்டுங்க பார்க்கலாம். தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன் இருதயத்துல தீர்மானம் பண்ண. ராஜா விருந்து. ராஜ விருந்து எப்படி இருக்கும்? கற்பகா ஹாஸ்பிட்டல்ல ஜெயிலுதாமா இட்லி சாப்பிடலையா? ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. பிள்ளை பார்த்தா கோடி கலந்து இருக்கு. ராஜா வீட்டு ஆனா அந்த ராஜா வீட்டு சாப்பாடை கொடுக்கும் போது தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன் இருதயத்துல தீர்மானம் எடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்களேன். என்ன கிடைச்சாலும் இதுதான் சந்தர்ப்பம் நினைச்சு வச்சு வாங்க கூடாது. எது தீட்டானதோ அது நம்மளை விட்டு தூரை விலக வேண்டும். கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் மாட்டிருக்கு பாருடா பாட்டில் எங்க சொன்னா இங்க பையன்ல ஒண்ணு வச்சுக்கோ, இந்த பையன்ல ஒண்ணு வச்சுக்கோ, பின்னாடி ஒண்ணு வச்சுக்கோ, முன்னாடி ஆட்டோல வந்து செத்தே போ. அந்த மரண தருவாய் வரைக்கும் இறங்கி இருக்கான் பாருங்க. அவனை விசாரிச்சு பாருங்க.
தீட்டானதற்கு நாம் எச்சரிக்கையா இருக்கணும். தானியேல் தன் இருதயத்துல தீட்டானதுக்கு விலகினான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதிபதியினுடைய போஜனங்க. வாசிப்போமா? நீதிமொழிகள் 23:1-8 1வது வசனம். சீக்கிரம். நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையில கத்தியை நீ வைக்கலன்னா டாக்டர் வைப்பார். அடுத்து வச்சுங்க. அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் அது நல்ல வழியிலிருந்து வந்த சாப்பாடுல திரும்பி வந்தது. எலெக்ஷன் நாள்ல அரசியல்வாதி பின்னால சுட்டுகிறவர்களே, உன் கையில வருகிற பணம் எல்லாம் என் தேசத்திலிருந்து சூறையாடப்பட்டு, அரசியல்வாதிங்க வீட்டுல இருக்கிற பணம் என் தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு ஒழுங்கா கொடுத்துருந்தா என் தேசத்துல நீங்க ஏழைகளே இல்லை. நல்ல பணமா? அது கள்ள பணம். ஊழியக்காரமா சுத்துறாங்க அரசியல்வாதி பின்னால. கள்ள பணம். வாசிப்பா. எப்ப நான் சொல்லலப்பா, பைபிள் இருக்குது. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே, இல்லாமல் போகும் பொருள் மேல் இன்னைக்கு விட்டா இன்னைக்கு கிடைக்கும், குறுக்கு வழியில கிடைக்குதே. அதுக்கு எருமை முழுக்க முடியும். அடுத்து, அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும், தம் மனைவி பிள்ளைகளை மறக்க வைக்கும், வீட்டுக்கு ஒரு மனைவியை சேர்க்க வைக்கும். இன்னைக்கு அரசியல்வாதிங்க எவனுக்கு ஒரு கொண்டாட்டி இருக்கு சொல்லு பார்க்கலாம். என் பைபிள் இவ்வளவு நேர்த்தியா எழுதி வச்சிருக்கு பாரு, அதனாலதான் தொண்டையில கத்திய வை. அந்த இடம் உனக்கு வேண்டாம். தானியேல் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தான். கைதறிக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ ஒரு அதிபதியுடைய வீட்டுல உட்கார்றா அது கள்ள போச்சனம். வேர்வை சிந்தி நீ சம்பாதிக்கிற தெரியுமா, அதுதான் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். பக்க வழியில வர்றது ஆசீர்வாதம் கிடையாது. பாஸ்டர் நீங்க சொல்லு, சரி பாஸ்டர், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை தான் பேசுறாரு சொல்றவங்க கைதிக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க பாருங்க. ஜபத்துக்கு வாங்கினா ஆள் காணும். எங்கடா போன 10 மணிக்கு எங்கடா வரலாப்பா, இன்னும் அம்மா எங்க போயிருக்கோம், அங்க போயிருக்காங்க, எங்க யாரோ 200 ரூபாய் கொடுக்குறாங்கப்பா. என் பையன் சொல்ற ஸ்டேட்மெண்ட், இந்த தேன் கூட எடுப்பான் தெரியுமா, அவனுக்கு பிறகு என் நக்கரை குத்தி போவேன். தேவ கிருபையில வந்து உட்கார்ந்து இங்க வர்றதுக்கு டைம் கிடையாது. அரசியல்வாதிக்குடியும் வேசிக்களும் கூடிய விபச்சாரக்காரன் கூடிய கூட்டம் கூடிய அங்க போயிருக்கு. எதுவுமே கை கால் நல்லா இருக்கும். இங்க வந்தாத்தான் அம்மாவுக்கு கால் வலிக்கிறது, நேரம் கிடையாது. 11 மணி வரைக்கும் ரவுண்ட் அடிக்கிறோம். உனக்கு எப்படி அந்த கிருபை தருவாரு? நீ ஆண்ட சமூகத்துல உட்கார்ந்து பாரு. அந்த பணம் வீட்டுல தங்கிச்சா? தங்காது. ஏன்னா நல்ல வழியில வந்த பணம் கிடையாது. நீ என்னதான் ஓடுனாலும் ஆடுனாலும் நீ உழைச்சா தான் மனைவி பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆமே சொல்லுங்க, கைதிக்காது நடி சொல்லுங்க பாருங்க. நீ செய்யற உன் உழைப்பு தான். அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் உன்னை பக்கத்துல சேர்க்க மாட்டான். அவன் சேர்க்கறது இல்ல, அவன் வீட்டுல வளர்ற நாய் உடைய வீட்டுல சேர்க்க. ஆமா பாஸ்டர் மீனாச்சு. ஆமே
உண்மை பாரு. நீ போயிட்டு அவன் வீட்டுக்குள்ள அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் வீட்டு நாய் ஒண்ணு உள்ள விடாது. எங்க போய் கள்ள போஜனத்துக்கு சொல்லுங்களேன் பக்கத்துல, கள்ள போஜனத்துக்கு எச்சரிக்கையாயிரு. தோண்டையில கத்தி வைக்கும். தானியேல் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்க போய் தான் சமர்த்தனமா ஆடுறான். ஆமே சொல்லுவோமா? அல்லேலூயா. தானியேல் 2:16 இரக்கத்திற்காக தேவனை நோக்கி நின்றான். கைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாருங்க. இரக்கத்திற்காக கர்த்தரை நோக்கி காத்திருந்தான். தேவ சமூகத்துல உட்கார்கிற பழக்கம் தானியேலுக்கு இருந்ததுப்பா. அடுத்து தானியேல் 2:49 நானே சொல்லிடுறேன், வாசிக்க பாருங்களாம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவர் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கு பொறுப்பு கொடுக்குறான். கவனிங்க, இந்த தானியேல் என்ன பண்றான்னா, தானியேலுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே இப்ப தானியேல் போய் எனக்கு 3 நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முக்கியமான போஸ்டிங் கொடுங்க சொல்லி கேட்கிறான். பக்கத்துல கை கொடுங்களேன். உன்னை கர்த்தர் வாழ வைக்கும் போது மற்றவர்களை வாழ விரும்ப வேண்டும். நான் மட்டும்தான் வாழணும்னு நினைச்சேன்னா நீ உருப்படவே மாட்டேன். தானியேல் தான் வாழும்போது தன் சகோதரர்களுக்கு போய் ராஜாட்ட ரிக்வெஸ்ட் கேட்டு அதிகாரியாய் மாற்றுகிறான். ஆமே சொல்லுவாமா? அல்லேலூயா. அதிகாரியா மாத்திரம் என்ன கவனிங்க, அதிகாரியா மாத்திரம் என்னமா வேணும், என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. அல்லேலூயா. அடுத்து தானியேல் 4:18 வாசிக்க பார்க்கலாம். 4:22 அது பெரியவரும் ராஜாவாகிய நீர்தாமே கவனிங்க. ராஜாவை குறிச்சு தான் ஆண்டவர் காமிக்கிறாரு. ராஜாக்கு பயப்படாம சொல்றான். சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல கை கொடுத்து. ஆண்டவர் உனக்கு ஒண்ணு சொன்னா அதை நீ சொல்லணும். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தங்க கேட்டாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க, நிறைய பேர் சர்ச்சை விட்டு போறாங்க, உனக்கு கவலை இல்லையா பாசு? நான் வர்றவங்களுக்காக கூட ஒழிக்கிறது, இயேசுக்காக தான் ஒழிக்கிறேன். கேட்கிறவங்க யாமா கேட்கிறவங்க ஆசீர்வாதம், போறவங்களை பத்தி எனக்கு நோ ப்ராப்ளம். 2 நாள் கஷ்டப்படுவேன், என் தலைப்பிலேயே சத்தக்கூடாது. அதுக்கப்புறம் பசிக்கிட்டு புரியல, நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆமே. அல்லேலூயா. விஷன் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. ஆண்டவர் உன்னை வெளிப்படுத்தினார்னா, குடும்பத்துல வெளிப்படுத்தினார்னா அதை சொல்லி எச்சரிக்கணும். ஆமே சொல்லுவோமா? அல்லேலூயா. தானியேல் 5:17 5:17 அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்தில் பிரதித்திரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகள் வேறொருவனுக்கு கொடு. தானியேல பார்த்து ராஜா சொல்றான், இத சொன்னா நான் உனக்கு வெகுமானங்கள் தரேங்கிறான். அதுக்கு சொல்றான், உன் வெகுமானம் ஒன்றாட இருக்கட்டும். பக்கத்துல கை கொடுக்க பார்க்கலாம். உலக பொருள் மேல நமக்கு ஆசை வரக்கூடாது. தானியேலுக்கு வரல, அதான் கிருபைக்கு காரணம். ஆமே. அடுத்து தானியேல் 6:22 வாசிங்க. 6:22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவன் வாயை கட்டி போட்டாரா? அதென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். 10வது வசனம் போதும். கவனிங்களேன். தானியேலு சிங்கக்குள்ள போய் ஏன் கடிக்கலன்னா, அவன் சொல்றான், நான் ராஜாவே உமக்கு முன்னே சரி ஆண்டருக்கு முன்னே சரி குற்றமற்றவர், எனவே நான் ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போனான்.
பிரச்சனை நமக்கு மட்டும் ஏன்பா வருது, வந்துகிட்டே இருக்குது? ஏன் ஆண்டவர் சரண்டர் பண்ணல? ஆண்டவர் விட ஆண்டவருக்கு முன்னாடி குற்றவாளி, மனுஷனுக்கு முன்னாடி குற்றவாளி. நேற்று ஒருத்தங்களை பார்த்து கேட்டேன், எனக்கே உன்னால உண்மையா இருக்க முடியல, நீ ஏசப்பாக்கு எப்படி உண்மையா இருப்ப? ஹலோ சொல்லுங்களேன். கர்த்தருக்கு முன்னையும் மனுஷனுக்கு முன்னையும் நம்ம உண்மையா இருப்போம்னா சிங்கங்களின் வாய் கட்டப்படும், எதிரிகளின் வாய் கட்டப்படும். உனக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவான், வச்சவன் கேட்கப்படும். ஆமென். அடுத்து தானியேல் 5:17. தானியேல் 9:23. தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவர். தானியேலை பார்த்து தேவதூதன் சொல்றான், நீ ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. கடைசியாக தானியேல் 9:2. தானியேல் 9:2. தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகளுக்கு நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலம் சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகத்தால் அறிந்துகிட்டார். தானியேலுக்கு அடுத்து என்ன பழக்கம் இருந்தது தெரியுமா? கிருபைக்கு தினம் தினம் வேதம் வாசிக்கிற பழக்கம் இருந்தலாம். தீர்க்க தரிசனத்தை வாசிக்கலாம். பக்கத்துல சொல்லுங்களேன், தினம் தினம் வேதம் வாசிக்கிற பழக்கம் தானியேலுக்குள்ள இருந்தது. அதனாலதான் அவன் சமர்த்தன். தினம் தினம் வேதம் வாசிக்கிற பழக்கம் தானியேலுக்குள்ள இருந்தது. அவன் சமர்த்தனாய் இருந்தான். அவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவனாய் இருந்தான். பரிசுத்த தேவர்களின் ஆவி அவனுக்குள்ள இருந்தது. சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டது. ராஜா இறங்கி அவன் காலில் விழுந்தான். மறைபொருள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். வேதத்தை வாசிக்கிறீங்களா? இந்த கால சூழ்நிலை, இந்த நீங்க ஒழுங்கா வேதத்தை வாசித்தாலே நம்ம இப்ப எந்த காலத்துக்குள்ள வாழுகிறோம் நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் பிள்ளைகளே, தானியேல் போல நீங்க கிருபையுள்ளவங்களா மாறணுமா வேண்டாம்? ரெண்டுமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா அவருக்கு மேல கிருபை. எழுந்து நிற்போமா, கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. காலை தோறும் கர்த்தரே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலை தோறும் கர்த்தரே நம் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. நம் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. ஓம் சமூகம் எனக்கு ஆனந்தமே, ஓம் சமூகம் எனக்கு ஆனந்தமே. காலை தோறும் கர்த்தரே ஆளியின் அலைகள் ஓயாதுவோ, அன்பின் அலைகள் எழும்புமே. ஆளியின் அலைகள் ஓயாதுவோ, அன்பின் அலைகள் எழும்புமே. மலைகள் விலகும், பர்வதமகலும், மாறாவும் கிருபை நீங்கிடாதே. காலை தோறும் கர்த்தரே. பிள்ளைகளே, தானியேல் வாழ்க்கையில
மகத்துவத்தையும் தான் வல்லமையையும் அவனுக்கு கிருபையாய் வெளிப்பட செய்தார். காரணம், அவன் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தது. அதை நீங்களும் வளர்த்துக் கொள்ளுங்க. அவன் தேவ சமூகத்தில் அவனுக்கு இருந்த கிருபை இந்த காலத்துல நமக்கு ரொம்ப அவசியமானது. வானத்தின் ஆசீர்வாதத்தினார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினார், ஸ்தலங்கள் கொண்டான ஆசீர்வாதத்தினார், கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தினார், கைகளின் பிரயாசத்துல சகல விதமான நன்மையினார்